உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஊக்கப்படுத்துகிறீங்க. கடந்த முறை ஒரு பதிவு போட்டிருந்தேன், அது இதற்கு முன்பாக ஒளிபரப்பப்பட்ட அந்த படம். இப்போது 2 ட்ரெய்லர் போட்டிருந்தேன். வெங்கி மங்கி என்கின்ற அந்த குறும்படம். அவருடைய படத்திற்கு முன்பாக ஒரு சின்ன அதை குறித்த ஒரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாய்களுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படின்னு ஒரு வசனம். பிலிப்பியர் 3:2 பவுலடிகளார் சொல்கிறார், நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்ற அந்த வசனம் எதை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், கள்ள உபதேசம் செய்கிறவர்கள், கள்ள உபதேசம் செய்கிற மெய்ப்பர்களை குறித்து. அதற்காக அவர் அப்படி சொல்கிறார் வழி, அது நாய்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ நாய்கள் பரலோகம் போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் சங்கீதம் 32:9 பார்த்தீங்கன்னாக்கா, கடிவாளங்களினால் கட்டுப்படுத்தினால் ஒழிய உங்களை சேரக்கூடாத குதிரை மற்றும் கோவேறு கழுதையைப் போல புத்தி இல்லாதவர்களாய் இராதிருங்கள், புத்தி இல்லாதவர்களாய் நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்வதாக அந்த வசனம். அப்போது புத்தியே இல்லாத அந்த மிருகங்களை குறித்து சொல்லப்படுவது தவறாக இருக்கிறதே. ஆகையால் அவைகளெல்லாம் பரலோகம் வருமா? சமீபத்தில் மரித்து போன போப் பிரான்சிஸ், ஒரு சிறுவன் அவனுடைய வீட்டில் வளர்த்த செல்ல பிராணியான அந்த நாய் மரித்து போன போது அதற்கு ஆறுதல் செய்தி அவர் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதில் அவர் இந்த நாய் நித்திய ஜீவனில் நீ சந்திப்பாய், உன்னுடைய இந்த செல்ல பிராணியை பரலோகத்தில் நீ காணலாம் அப்படின்னு அவர் ஆறுதல் செய்தி கொடுத்ததாகவும் அது பரபரப்பாக பேசப்பட்டது. பழைய போப் ஜான் பால் 12 அவர் இதை போல ஒரு செய்தி, மிருகங்களும் பரலோகத்திற்கு வரும் என்று சொல்வதாக, இப்படி நிறைய கான்ட்ரவர்ஷியல் நியூஸ்லாம் இருக்குது. அப்போ இது உண்மைதானா இல்லையா என்று பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, ஏசாயா 11:6 ஓநாய்களும் ஆட்டுக்குட்டிகளும் ஒன்றாக படுத்துக்கொள்ளும், எல்லாமே ஒன்றாக சிங்கக்குட்டிகளும் இதுவும் அப்படின்னு ஒரு, அது எப்போ வரும் அப்படின்னா இன் ஃப்யூச்சர், பின்னாளிலே அந்த நித்திய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே எல்லாமே அப்படி ஆயிரும் அப்படின்லாம் சிலர் அது போன்ற ஒரு வாக்குவாதத்திற்கு வருகிறார்கள். இப்படி பார்த்தால் அதுவும் தவறு. இன்னொரு காரியம், படைப்பு என்று எடுத்துக்கொள்ளும் போது இந்த படைப்பு எல்லாம் பரலோக ராஜ்யத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது என்று ஒரு வசனம் நம்ம ரோமர் 8:21 படைப்பு அதற்காக காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னதுனால, படைப்பு என்றால் மிருகங்களும் சேர்ந்து தானே அப்படின்னு ஒருத்தர். இன்னும் சிலர் எவ்விதமாக சில ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், படைப்பு என்று வரும்போது 6ஆம் நாள் மனிதனை படைத்தார், அது கடவுளுடைய சாயலின்படி படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. மனிதனுடைய மீட்பை குறித்து தான் ஆதியாகமத்திலேயே சொல்லப்படுகிறது. அப்போது அங்கேயும் சர்ப்பத்தை குறித்து சொல்லும்போது அதை அவர் சபித்ததாக நாம் அதை பார்க்கிறோம். அப்போ மிருகங்கள் பரலோகத்திற்கு வராது என்பதற்கான நிறைய சாட்சி கூறுகள் இந்த வசனங்களில் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:15 அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நாய்கள் பரலோகத்துக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் நாம் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஆனால் புது மொழிபெயர்ப்பு, அதாவது பொது மொழிபெயர்ப்பு திருவிவிலியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நடத்தை கெட்டோர் அப்படின்னு தான் அது போட்டிருக்கு. அந்த வார்த்தையே கிடையாது, நாய்கள்ன்ற வார்த்தையே இல்லாமல் மூல சொல்லுக்கு விளக்கமாக கொடுக்கப்பட்டிருப்பது நடத்தை கெட்டோர். அதனால் இது அலிகாரி என்று சொல்வது போல சில ஒப்புமையாய் ஓமையாய் வெளிப்படுத்துவதற்காக வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் ஓமையாய் சொல்லப்பட்டது. அதனால் அதையும் நம்ம எடுத்துக்க முடியாது. சரி, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னா, 2 இடங்களில் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது, பரிசுத்தமானதை நாய்களுக்கு முன்பே அதை நாய்களிடத்திலே கொடுக்காதீங்க, போடாதிருங்கள்
அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தத்திற்கும் நாய்க்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வருது. நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான வசனங்களில் தான் கக்கினதை தானே நக்கினதாக என்று குறிப்பிடப்படுவதையும் நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அந்த கிரேக்க ஸ்திரீ அல்லது கானானிய ஸ்திரீ என்று சொல்லுகிறோமே, அந்த ஸ்திரீயுடன் பேசும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நாய்களுக்கு போடுகிறது நல்லதில்லை அப்படின்னு ஒரு வசனம் வரும். அங்கேயும் அதனுடைய வெளிப்பாடு வேறு. அந்த இடத்துல யூதர்கள் பிள்ளைகள் பிற இனத்தவர்கள் எல்லாம் நாய்களை அந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட அந்த ஒரு வார்த்தையை அந்த பெண்ணிடம் அவர் பிரயோகப்படுத்துகிறார். சரி, அந்த பொண்ணுடைய ரியாக்ஷன், அந்த அந்த பெண்மணியின் பதில் என்னவாக இருக்கிறது? அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, மேஜையிலிருந்து விழுற துணிக்கைகளை பொறுக்கி கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்லவா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் அதை அவர் ஆசீர்வதித்து அனுப்புகிறாரு. நிச்சயமாக அது ஒரு ரட்சிப்பை கொடுக்கின்ற ஒரு இடமாக மாறுகிறது. அங்கேயும் ஆய்வாளர்களின் கருத்துப்படி பார்த்தீங்கன்னாக்கா, கிரேக்க மொழியிலே 2 வார்த்தைகள். அதில் முதல் வார்த்தை நாய்கள் என்று இருக்கும். கொனேரியன் என்ற சொல்லுக்கு செல்ல பிராணிகள், செல்ல நாய்கள், பெட் டாக்ஸ் அப்படின்ற மீனிங் தான் அதுக்கு வருது. இயேசு கிறிஸ்து இங்கே இந்த வசனத்தில் குறிப்பிட்ட அந்த சொல் கொனேரியன் என்று தான் மூல மொழிபெயர்ப்பில் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஸோ இப்படி பல காரியங்கள் இருக்குது. அதில் பார்க்கும்போது நமக்கு நாய்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது மிருக ஜீவன்கள் எல்லாம் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர் மனிதர்களுடைய மீட்பை குறித்து தான் சொன்னார். மனிதர்களையும் அவருடைய சாயலாய், கடவுளின் சாயலாய் படைக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். மீண்டும் மனிதனை மீட்பதற்கு அவர் இங்கே மனிதனாகத்தான் பிறந்தாரே ஒழிய ஒரு மிருகத்தின் வடிவில் கடவுளை வணங்குகிற கிறித்தவம் அல்ல. மனித உருவில் வந்த கடவுளை தான் கிறித்தவம் எல்லோருமே ஏற்றுக்கொண்ட கடவுளாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஸோ அதில் மிகவும் முக்கியமானது, ஜீவ சுவாசத்தை ஊதியது மனிதனுக்காகத்தான். அதனால் மனிதனுடைய படைப்பு சிறப்பானது என்பது அது மட்டுமல்ல, அவன் மீண்டும் பிறக்க வேண்டும் என்பதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த மீண்டும் பிறப்பு என்பது புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி என்பது மிருகங்களுக்கு சொல்லப்படவில்லை. சரி, இவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம பேசணுமே. அப்போ இந்த படத்தில் நம்ம அதை குறித்து சொல்லவில்லை. இந்த உலக வாழ்க்கையிலே நாய்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அவர் வெங்கி சார், ஒரு வென்ட்ரிலாக்கிஸ்ட். அவர் நல்ல ஒரு நண்பர் எனக்கு. அவர் நடித்து வெளியான நான் எழுதி இயக்கிய படம். இந்த படத்தில் ஒரு நாய் கடி என்பது செல்ல பிராணியாக கடித்தாலும் அதிலும் ஆபத்து உண்டு என்பதை மருத்துவபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. அதை கொஞ்சம் சுருக்கமாக பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கடைசியாக டாக்டருடைய இன்டர்வியூலாம் இருக்கும், அதெல்லாம் இதில் போடலை. ஆனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு மருத்துவர் அவருடைய பதிவு போட்டிருக்கார். சமீபத்தில் நடந்த ஒரு நாய்க்கடி மரணத்தினால் வந்தது என்ன என்பதை குறித்து அதை கடைசியில் அதை போட்டிருக்கேன். ஆகையால் நல்ல கருத்தை நாம் சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அது விவிலிய கருத்தாகவும் இருக்க வேண்டும் என்பதினால் இந்த படத்தை பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் பார்க்குறீங்க, பார்ப்பது மிகவும் குறைவானவர்களாக இருக்கிறீர்கள். அது குறைவானது நிறைவாகும் எப்பொழுது என்றால், இந்த குறைவான பார்வையாளர்கள் இந்த படத்தை அநேகருக்கு அனுப்புங்க, மற்றவர்களுக்கெல்லாம் அனுப்புங்க, அநேகர் பார்க்கும்படியாக செய்யுங்க. அது சேனலை தக்க வைத்து கொள்ளும். ஏன் இந்த சேனலை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால், என்னுடைய இந்த நற்செய்தி படங்கள் எல்லாம் இந்த பிளாட்ஃபார்மில், இந்த மேடையில், இதில் தான் நான் பதிவு செய்ய முடியும். ஆகையால் இது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.